அருமையா ஒரு மட்டன் குழம்பு செய்யலாமா? நல்லா காரமா, சுவையா, சூப்பரா ஒரு மட்டன் குழம்பு செஞ்சு, அத சுட சுட சாதத்துல போட்டு, அப்படியே பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதோட டேஸ்ட் உங்கள விட்டு எப்பவுமே போகாது. மட்டன் குழம்பு செய்றதுக்கு தேவையான மட்டன் எல்லாம் நான் ஆல்ரெடி கழுவி ரெடியா வச்சிருக்கேன். இப்ப நான் அத ஒரு குக்கருக்கு மாத்திக்கிறேன். குக்கருக்கு மாத்திட்டு, அதுக்கு தேவைப்படுற தண்ணி நான் அதுல சேர்த்துக்க போறேன். மட்டன் மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கான மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கான மிளகாத்தூளும் நான் சேர்த்துக்க போறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுருங்க. பிரஷர் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம மட்டன தொறந்து நம்ம எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டுருங்க. அதுவே போதும். அதுக்கு மேல விசில் தேவையில்ல. மட்டன் வேகுற நேரத்துல நம்ம குழம்பு செய்றதுக்கு தேவையானத பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு அதுல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமொளகா, காஷ்மீரி மொளகா எல்லாத்தையும் சேர்த்து அதுல நல்லா வதக்குங்க. கூடவே சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமா ஆகுற அளவுக்கு வதக்கி எடுங்க. கூடவே கொஞ்சமா கசகசா கூட சேர்த்துக்கலாம் நீங்க. கசகசாவும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி இலை, பட்டை, கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. அது வதங்குற ஸ்டேஜ்ல தக்காளியும், வெங்காயமும் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும், வெங்காயமும் நல்லா வதங்கணும். வதங்குறதுக்காக கூடவே நம்ம உப்பு கூட சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம், உப்பு, த தக்காளி எல்லாம் நல்லா வதங்குற ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லாவே கிளறி விடுங்க. எல்லாம் நல்லாவே வதங்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் இந்த குழம்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு பொறுமையா நல்லாவே வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கின ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா குழம்புக்கான மட்டன் அதை இதுல சேர்த்துக்கோங்க. மட்டன் எல்லாம் எதுவும் உடையாம பொறுமையா தக்காளி, வெங்காயம் நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மிக்ஸ் கூட எல்லாம் ஒரு சேர கலர்ற மாதிரி பொறுமையா அதை கலரி விடுங்க. பொறுமையா அத கிளறிட்டு, நம்ம குழம்புக்காக அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, முதல்ல வதக்கி அந்த பேஸ்ட்டு இதில சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டா மிக்ஸியில பேஸ்ட் இருந்தா கூட தண்ணி ஊத்தி கூட நீங்க அலசி இது கூட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவைப்படுற தண்ணியும் 1 டம்ளர் அளவுக்கு கூட நீங்க இதில சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம். குழம்பு இன்னும் தண்ணியா வேணுங்கிறவங்க, இன்னும் 1 டம்ளர் கூட எக்ஸ்ட்ராவா தண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு மிக்ஸியில இருக்கிற தண்ணி, நான் 1 டம்ளர் தண்ணி ஊத்துனதே போதும் அப்படிங்கிறதுனால கூட நான் 1 டம்ளர் அளவுக்கான தண்ணி மட்டுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்ப நல்லா அத கொதிக்க விட்டுருங்க. அது கொதிச்சோன ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு அது கொதிச்சாலே போதும். குழம்பு நல்லா திக்காயிடும். குழம்பு நல்லா திக் ஆகுற வரைக்குமே வெயிட் பண்ணுங்க. அப்பதான் மட்டன் குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இப்போ அந்த மட்டன் குழம்பு நல்லாவே திக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது கூட கடைசியா நான் கொத்தமல்லி இலை கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மட்டன் குழம்பு தண்ணியா இருக்கிறத விட திக்கா இருந்துச்சுன்னா, ரொம்பவும் டேஸ்ட்டா இருக்குங்க. நல்ல மட்டன் எல்லாம் அந்த குழம்புல ஊறி, ஒரு மட்டன் பீஸையும் நீங்க எடுத்து உடைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு ஜூஸியா சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரியான மட்டன் குழம்ப ஒரு சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டு பாருங்க. அதோட டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். இந்த மட்டன் குழம்ப நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்மளோட HSK விருந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.